வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறாரு. தெரியுது. துரைக்கு நம்ம ஊரு நகைன்னா ரொம்ப பிரியம் இல்லீங்களா துரை? ஏன் நம்ம கடையில புது விதமான நகைகள்லாம் வந்திருக்கு. பரதேசி பரதேசி அந்த புது நகைகளை கொண்டு காட்டப்பா. ஏன் சார், துரைக்கு ஒரு ஒட்டியானம் கொடுங்க. முக்கியான இவருக்கா? அட இவருக்குன்னா இவருக்கேவா? இவர் சம்சாரத்துக்கு. அவங்களும் இவர மாதிரியே இருப்பாங்க. அப்படியா? இவர் சைஸுக்கு எதை வாங்கினாலும் அவங்களுக்கு சரியா இருக்கும் இல்லீங்களா துரை? இவர் சைஸுக்கு நம்ம கிட்ட ஒட்டியாரம் கிடையாதுங்களே. அட என்னங்க வியாபாரம் பண்றீங்க? ஏங்க 2 ஒட்டியானத்தை ஒண்ணா சேர்த்தா சரியா போகுது. 2 ஒட்டியானத்தை ஒண்ணு சேர்க்கறதா? நல்ல யோசனை தான். பரதேசி பரதேசி 2 ஒட்டியானம் கொண்டாப்பா. எப்படி பிடிச்சிருக்க? அடுத்தாப்புல வைரம் மோதிரம் வேணும்ல துரை? அப்போ மோதிரத்தை கொண்டாங்க. இவர் சைஸுக்கு மோதிரம் போடணும்னா வளையலத்தான் போடணும். அத பத்தி உங்களுக்கு என்னங்க? அப்புறம் துரை வைர நெக்லஸ், வைர கம்மல், வைர வளையல், வைரத்தோடு. இப்ப துரை சொன்ன எல்லாத்தையும் கொண்டாந்துறீங்க. பரதேசி துரை சொன்ன நகையெல்லாம் கொண்டு வா. துரை எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? அப்ப துரைசாலை கொண்டு போய் காட்டிட்டு வரலாம்ல? பில்ல போடுங்க. பரதேசி எல்லா இடத்துக்கும் பேக் பண்ணி பில் போட சொல்லு. இந்தா. துரைன்றீங்க திருவோடுங்கையுமா அழிகிறாரு. ஆனா அவர் ஊர்ல எல்லாம் கிடைக்காதுங்க, அதனால வாங்கிட்டு போறாரு. எடுத்துட்டு போட்டு கடைசி காலத்துல உதவும். அப்ப செட்டியார் நகையெல்லாம் கொண்டு போய் துரைசாணிட்ட காட்டிட்டு வர்றோம். துரை அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். துரை எது கேட்டாலும் கொடுங்க, திடீர்னு சேர்த்துங்க. உங்க பையனை எங்க கூட அனுப்புங்க. பரதேசி கூட போயிட்டு வாப்பா. அப்ப துரை நாங்க வரோம். உங்க கடையில நகை வாங்குறத பத்தி துரைக்கு ரொம்ப சந்தோஷம். எந்த ஊரு? ஒரு ஊரா? இந்தியாவை சுத்தி பார்க்க வந்தீங்களா? உங்களை பார்த்தா கிங்காங் மாதிரி இருக்கு. குஸ்தி போடுவீங்களா? ஏங்க குஸ்தி போடணும்னா தரையில கிடந்து உருளணுமே, உருளுவீங்களா? போய் 1 மணி நேரம் ஆகுது. போனவங்க வருவாங்கல்ல? எப்பயா வருவாங்க? எதுக்கு எடுத்தாலும் ஏசுக்கிட்டு வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்களா? அப்ப இங்க வந்துட்டு போனவங்க கொள்ளக்கார பத்துங்களா? கொள்ளக்கார எதுக்கு எடுத்தாலும் தலையை எஸ்டிஎஸ் உருட்டியே எங்கிட்ட இருக்க நிறைய இல்லாத கொள்ளக்கார பத்துங்க அடிச்சுட்டு போறது காட்டா தலையை எஸ்டிஎஸ் உருட்டியா? உண்மையை சொல்லிடுறேன். நான் துறையும் இல்லை, எனக்கு துறைச்சாரி இல்லை. நான் ஒரு பிச்சைக்காரன். நகையெல்லாம் போயிட்டா பண்ணிட்டு கடைசியில நீ வைக்கிறது ஓடி தெரியலையாரா? தீர்த்து வைப்பா கோயிந்து. இப்பதான் பேசினேன். அதுக்குள்ள நாம 2 பேரும் இவ்வளவு சீக்கிரம் சந்திப்போம்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இத பத்தி நீ என்ன நினைக்கிறேன்? விபத்துன்னு நினைக்கிறேன். அதுதானே எதிர்பாராத விதமா நடக்கும். ஆமா, தினம் தோட்டத்துக்கு வரிய வெறும் பூவை பார்க்க மட்டும்தானே? சமயத்துல பாம்பையும் சந்திக்கிறோடு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இல்ல அது பாரு. மருமக்கார மாமனா என்கிட்ட நீ இந்த மாதிரி நடந்துக்கலாமா? முறைகிட்டு நடந்தா பிரியம் இருக்கா தெரியுமில்ல? ஏமா நான் எப்படி நடக்கணும்னு சொல்லு, அதே மாதிரி நடந்துக்கிறேன். சொல்லுச்சுமா, என்னை விட்டு எவ்வளவு தூரம் நடக்கணுமோ அவ்வளவு தூரம் நடக்கணும். அப்படியா? ஜவார் பெரிய பெரிய இங்கிலீஷ் ஆக்டர் எல்லாம் கேட்டான், அதே மாதிரி நடக்கிறேன் பாரு. அந்த ஸ்டைலிஷ் வாக்கு யாருக்குமே வராது. சும்மா இப்ப தடுமாறுது, நடக்கும்போது பாரு. பாத்தியாமா பாத்தியா, நீதான் நடக்க சொன்ன. நான் எவ்வளவு அழகா நடந்து காமிச்சேன். இப்ப நீ கிண்டல் பண்ணி சிரிக்கிறேன். இது உனக்கு நல்லா இருக்கா? நான் ஏதோ நடக்கணும்னு எதிர்பார்க்கிறேன், நீ நடக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏமா இந்த தனிமையை நான் இழக்க விரும்பல. என்ன பாரு, என்ன பாரு. கொஞ்சம் கிளி
பக்கத்திலே கோட்டம் போல் நிக்கிறியே அஞ்சாமே சேட்டை பண்ணி பொண்ணை பார்த்து சொக்குறியே அஞ்சாமே சேட்டை பண்ணி பொண்ணை பார்த்து சொக்குறியே நீ அள்ளிக்கிட்டு வந்தவனா இல்ல தள்ளிக்கிட்டு வந்தவனா சொல்லாட்டாய் நீ அள்ளிக்கிட்டு வந்தவனா இல்ல தள்ளிக்கிட்டு வந்தவனா யாரு இந்த சின்ன மைனா எனக்கு சொல்லிவிட்டு போயேன் நைனா அட யாரு இந்த சின்ன மைனா எனக்கு சொல்லிவிட்டு போயேன் நைனா நைனா பாரு ஜில்லு ஜில்லுன்னு பூமாலையாட்டம் அட ஒன்னே பாரு கூத்து மேடை கோமாளியாட்டம் ஒன்ன பாரு ஜில்லு ஜில்லுன்னு பூமாலையாட்டம் அட ஒன்னே பாரு கூத்து மேடை கோமாளியாட்டம் புள்ளிமானின் ரூபம் கண்டு குள்ள நரி மோகம் கொண்டு புள்ளிமானின் ரூபம் கண்டு குள்ள நரி மோகம் கொண்டு துள்ளி என்ன லாபம் உண்டு சொல்லுவதை கேளு மண்டு துள்ளி என்ன லாபம் உண்டு சொல்லுவதை கேளு மண்டு நீ அள்ளிக்கிட்டு வந்தவனா இல்ல தள்ளிக்கிட்டு வந்தவனா யாரு இந்த சின்ன மைனா எனக்கு சொல்லிவிட்டு போயேன் நைனா நைனா ராஜபாட்டு வேஷம் போடாதே புத்தி கட்ட பைத்தியமே நீயும் ஆடாதே அடாயிரத்து வேட்டு ராஜபாட்டு வேஷம் போடாதே புத்தி கட்ட பைத்தியமே நீயும் ஆடாதே பித்தளை நீனை காண்கட்டு வைரத்துக்கு ஆசைப்பட்டு பித்தளை நீனை காண்கட்டு வைரத்துக்கு ஆசைப்பட்டு அத்துமீறி கையை தொட்டு முத்துப்பட வேணாம் எட்டு அத்துமீறி கையை தொட்டு முத்துப்பட வேணாம் எட்டு நீ அள்ளிக்கிட்டு வந்தவனா இல்ல தள்ளிக்கிட்டு வந்தவனா யாரு இந்த சின்ன மைனா எனக்கு சொல்லிவிட்டு போயேன் நைனா என் நைனா யாரு இந்த சின்ன மைனா எனக்கு சொல்லிவிட்டு போயேன் நைனா என்ன 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 அவன் அடிச்சு விரட்டி அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திருக்கேன் சட்டப்படி நீ என்ன காதலிக்கணும் நான் உன்னை என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப தூரம் போறியே அப்படியா ஹேமா இப்ப பாரு அசோக் நீங்களா நான் போகட்டுமா நான் விட மாட்டேன் நீங்க அடிச்ச லூட்டில எங்க மாமா ஓடியே போயிட்டா அதையே கேக்குறேன் கண்டாரு பார்த்து போங்க விழுந்து இருப்பீங்க ஷீலா நான் ஏற்கனவே கீழே விழுந்துட்டேன் எந்த ஹேமாவை என்னோட லவ் அண்ட் லைஃப் நினைச்சனோ அவளே என்ன தூக்கி காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்த அசோக் இங்க பாருங்க ஷீலா ஜம்புவுக்கு என்ன ஆச்சு எல்லாம் அந்த கால தோல்விதான் சீனியர் சீனியர் என் மாமாவோட பொண்ணு மட்டும் இல்ல என் குறி அந்த பியூட்டி அதோட லட்சக்கணக்கான ப்ராப்பர்ட்டி காளி உயிர் எடுத்த அசோக் இப்ப காதல் விஷயத்துல என் உயிரை எடுக்கிறான் சீனியர் ஜம்பு கழுவோட கண்ணுக்கு எந்த பிராணியும் தப்பாது இந்த கபாலியோட குறி அப்படித்தான் ஷீலா